வடக்கன் வந்து மூல கம்மிக்காரன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஸ்கேம்ல எல்லாம் பயங்கரமா இருக்காங்க. நம்ம பயப்படுற விஷயத்த அவன் அசால்ட்டா செய்யறான். வடக்கனின் கைவரிசைகள்னு ஒரு பெரிய புத்தகமே எழுதலாம் போல இருக்கு. வந்து வெறும் 30 லட்சம் ரூபாயெல்லாம் ஸ்கேம் பண்ணல, ஒரு 100-200 கோடி பண்ணிருப்பாங்க. ஒரு ஐடி கம்பெனியே கட்டியிருக்காங்க. ஆசை யாரை விட்டுச்சு இப்படின்னா அந்த அவனும் நைஸா பேசி 30 லட்சம் ரூபாய்க்கு ஆர்டர் எடுத்துட்டான். அவன் எப்படி பல்லையால அவன் வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேடம். எப்படியாப்பட்டவங்களும் ஊந்துருவாங்கன்னு ஒரு பொண்ணு சொல்லும்ல, நல்லா பேசுவான் மேடம். பேசியே சோழி முடிஞ்சுது. பஜாஜ்லேருந்து அடித்து ஓடிபினா பட்டுன்னு வச்சுருதுனால எதுக்கடா வம்பு, இருக்கிற 1000 இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டாலும் என்ன செய்யறது பயம். 100 பேர் தாலி எடுத்து நீங்கள் எனக்கு காசு தர வேண்டாம். உண்மையாக வாங்கலை. என் கூட டூர் வந்த நண்பர்கள் பார்த்துட்டு இருப்பாங்க, நான் வாங்கலை. மோட் ஆஃப் கேஷ் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர், அது ட்ரையலுக்கு தான் யூஸ் ஆகும். வேறு காரணம் சொல்லுவேன், பொருளை இறக்கியாச்சுன்னு சொல்லுவேன். இப்போ என்ன செய்வேன், என் அக்கௌண்ட்டில் போட்டாச்சுன்னு சொன்னீங்களப்பா, நான் பொருளை இறக்கிட்டேன்னு சொல்லுவேன். சொல்லாமல் சொல்லக்கூடாது. நீங்கள் ரொம்ப வடக்கா நினச்சிக்கிட்டீங்க, தெக்க வந்துடாதீங்க. இங்கே எல்லாம் துப்பாக்கியெல்லாம் ரோல் பண்ணி டப்புன்னு அடிச்சு விட்டுருவாங்க. அப்புறம் கோவிட்ல இப்படி ஒரு ஐடியா. சரி, இந்த அளவுக்கு டெக்னாலஜி எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? அதுதான் பெரிய விஷயமா இருக்கு. வடை போடுறாம வடக்குன்னு, திருப்பூர்லாம் ஃபுல்லாக வடக்கன்ஸ் தான். சென்னையில் வடக்கன்ஸ் எல்லாம் ஓட்டலே நடக்காது. கனிமொழிக்கு 12 லட்சம் ரூபா நட்டம். ஓ வக்கீல், உனக்கு எவ்வளோ நட்டம்? நமக்கு 11 லட்சம் தான். அவனோட மன திருப்தியை பாரு. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். ஜார்ஜ் தாமஸ் ராணுவ நினைவுகள் மற்றும் போர்க்கலை 2 நூல்கள் வெளியீட்டு விழா. இடம் அன்பகம். நேரம் காலை 10 மணி, ஜூலை 20ஆம் தேதி. மதிய உணவு உண்டு. நுழைவு கட்டணம் ரூபாய் 100. இன்றே முன்பதிவு செய்யுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி மதிப்பிலான ஸ்கேம் ஒன்று நடந்திருக்கு பாண்டிச்சேரியில். பாண்டிச்சேரி போலீஸார் இப்போ பிடிச்சிருக்காங்க. முதல்ல இந்த ஸ்கேமில் என்ன நடந்தது, இதில் யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றத சொல்லுங்கள். வடக்கனின் கைவரிசைகள்னு ஒரு பெரிய புத்தகமே எழுதலாம் போல இருக்கு. வடக்கன் டீம் தான் இதில் இறங்குனது. முதல்ல பேங்க் ஆஃபீஸர் எல்லாம். ஆனால் ஒரு விஷயத்தில் வடக்கன் வந்து மூல கம்மிக்காரன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஸ்கேம்ல எல்லாம் பயங்கரமாக இருக்காங்க. நம்ம பயப்படுற விஷயத்த அவன் அசால்ட்டாக செய்கிறான். எங்கேயோ ரூம் உள்ள கிடந்து சும்மா செல்ஃபோன் அடித்து ரேண்டமாக அடித்து பேசுகிறான் பாருங்கள். பேங்க் ஆஃபீஸர் பேசுகிறான்ட்டு ஆதார் நம்பர் சொல்கிறான், ஓடிபி கொடுத்தோன்னே புஷ்ஷுன்னு அக்கௌண்ட்டில் போயிடுது. இது கொஞ்சம் சற்றே மாறுபட்ட வடக்கனுடைய ஐடியாஸ். பேசிக் வந்து பீகார் தான். பீகார்லேருந்து வந்து ஒரு ஸ்டேட்டாக இது வரைக்கும் 14 ஸ்டேட்டுக்கு மேலே ஒன்று ஸ்கேம் பண்ணியிருக்கானுங்க. இதில் பாண்டிச்சேரியில் வந்து ஒரு மையம் இடுறானுங்க. மையமிட்டு அது எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, அதான் திருப்பியும் சொல்கிறேன், நல்லா பேசுனவங்களாம் இங்கே நல்லவங்களா? இப்போ நான் பேசுகிற மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் என்னால் ஒரு பொருளை விற்க முடியாது. என்னடா கரடு முட்டாக பேசுகிறான், டேட்டுக்கு பொருள் கொடுக்க மாட்டான் போல இருக்குன்னு. ஆனால் நான் கொடுத்துருவேன் டேட்டுக்கு. ஹலோ சார், வணக்கம் சார். வார்த்தைக்கு வார்த்தை சார் சார் சார்னு போட்டு பேசுகிறானோ நமக்கு இரிட்டேட்டாக இருக்குது. நான் 2-3 சில விஷயங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன் சமீபத்தில் மார்க்கெட்டிங்க்கு. மாதிரி கேர் ஆகிடுச்சு எனக்கு. அப்படியே இதெல்லாம் நமக்கெல்லாம் பேலன்ஸ் பண்ண முடியாது. இந்த வார்த்தைகளை டாலரேட்னு சொல்லுவாங்கல்ல, சும்மா செயற்கையாக எதுக்கு என்ன போயிருந்துக்கிட்டே இருக்கணும், நீ கேஷுவலாக பேச வேண்டியதானே, அவ்வளோதான் நம்ம இன்டர்வியூ. இவன் அடித்து ஜுவாரி சிமெண்ட்டெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மறந்தே போயிருப்பீங்க. ஜுவாரி சிமெண்ட் இது மாதிரி பெரிய பெரிய கம்பெனி, இரும்பு கம்பெனி, ஸ்டீலு, வீட்டுக்கு போடுற இதெல்லாம் கணக்கு, ஸ்டீல் கம்பிகள் தானே. இன்றைக்கி இருக்கிற ரேட்லம்மா சின்ன பொருள், கட்டாயம் விற்க வேண்டிய பொருள், ஆனால் விற்றே ஆகணுங்கிற பொருளில் அதிக லாபம் வர்றது வீட்டு கட்டுமான பொருள் தான். அதில் எல்லாமே வந்துருது. இது கூட வீட்டு கட்டுமான பொருள் தான், இது கூட வீட்டு கட்டுமான பொருள் தான். இதில் இல்லாத பொருளே கிடையாது. கட்டுமானங்கள் இப்போ அதிகமாக நம்ம நாட்டில் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. குறைய முடியாச்சுன்றாங்க, ஆனால் கட்டுமானம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நிறைய பில்டிங். அப்போ நீ மற்றவெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வடக்கன்ஸ் டீம் வந்து வெறும் 30,000-20,000 அக்கௌண்ட் எடுக்கலாம் ஆசைப்படலை. போர் அடிச்சிருச்சு. எவ்வளோ நாள் சின்ன சின்ன லாபமாக எடுத்தால் லம்பா அடிச்சுட்டு போவோம். இது எல்லோரும் உஷாராக வேற ஆகிட்டோம். நம்ம யாராவது சாதாரணமாக இந்த பஜாஜ்லேருந்து அடித்து ஓடிபினா பட்டுன்னு வச்சுருதுனால எதுக்கடா வம்பு, இருக்கிற 1000 இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டானோ என்ன செய்யறது பயம். இப்படின்னா விளம்பரம் கொடுத்துருக்கானுவோம். 10% ஆஃபரில் சிமெண்ட் முட்டை ஸ்டீல் கம்பி எல்லாம் தர்றோம். வைசாக் ஸ்டீல், பயங்கர வைசாக் ஸ்டீல் எல்லாமே இருக்குதுல்ல. இந்த ஆடுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தர்றோம் அப்படின்னாக்க ஒரு பில்டருக்கு ஒரு அறிவு வேணாவா? அவன் ரெகுலராக எடுக்கிற இடத்துல போய் கேட்க வேண்டாமா, இதுமாரி ஆஃபர் கொடுத்துருக்கீங்களான்னு கேட்டால் சொல்ல போகிறான் கம்பெனிக்காரன். ஏன் வேற ஒருத்தர் ஆஃபர் தருது, அந்த நீ ரெகுலராக எடுக்கிறவன் தரமாட்டான். ஆசை யாரை விட்டுச்சு? அதுலேருந்து நமக்கு ஒரு கமிஷன் வருமே, 10% பார்த்துக்கணும். அப்படின்னா அந்த அவனும் நைஸாக பேசி 30 லட்சம் ரூபாய்க்கு ஆர்டர் எடுத்துட்டான். அவன் எப்படி பல்லையால அவன் வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேடம். எப்படியாப்பட்டவங்களும் ஊந்துருவாங்கன்னு ஒரு பொண்ணு சொல்லும்ல,
நல்லா பேசுவான் மேடம், வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க, எப்படியா போட்டு வந்துருவாங்க. அந்த பேசியே நான் கவர் பண்ணிட்டேன் மேடம். நான் எப்படி இருந்திருக்கணும் தெரியுமாங்களும் சொல்லுவதில்ல. உண்மையில் பேசியே சோழி முடிஞ்சுது. இவர் 30 லட்ச ரூபா அக்கௌண்ட் நம்பர்லாம் அனுப்பிச்சிட்டாரு. ரொம்ப அதி புத்திசாலித்தனமாக நினச்சிக்கிறாங்கம்மா. இப்போ நான் பண்ணது எல்லாமே அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணியிருக்கேன்னு. அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபரில் பண்ணாக்க என்ன பண்ணணும், எனக்கு பணம் அனுப்பிச்சிருக்கேன், அவ்வளோதானே, வேறு என்ன இருக்குது. மோட் ஆஃப் கேஷ் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர், அது ட்ரையலுக்கு தான் யூஸ் ஆகும். அது எதுக்கு போட்டியோ நான் வேறு காரணம் சொல்லுவேன். வேறு காரணம் சொல்லுவேன், பொருளை இறக்கியாச்சுன்னு சொல்லுவேன். இப்போ என்ன செய்வேன், என் அக்கௌண்ட்டில் போட்டாச்சுன்னு சொன்னீங்களப்பா, நான் பொருளை இறக்கிட்டேன்னு சொல்லுவேன். சொல்லாமல் சொல்லக்கூடாதா? சொல்லாமே. அதெல்லாம் ஒரு ரீசன் இல்லை, இது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக. இவர் சொன்ன டேட்டில் பொருள் இறக்கலை. ஃபோன் அடிச்சு பார்த்தா அவனை நைஸாக பேசி காரணம் சொல்லிகிட்டே வந்திருக்கான். வடக்கன் டீம் வெளியாகிட்டே இருக்கிறது தானே. பார்ட்டி உசாராயிட்ட, சதுரங்க வீட்டில் செல்லுதுக்கு போடுவார்ல, செட்டியார் உசாராயிட்டான்னா போனதுக்கு வெளில போடுவார் அப்புறம் கார்லேருந்து. 2வது ஃபோன்லேயே அவர் உசாராயிடுவார். பார்த்தீங்களா, சதுரங்க வீட்டை கிட்டு நெட்டி. என் பையன் சொல்கிறான், தம்பி இது மண்ணுளி பாம்பு இல்லையாமே, இது மண்புழுவாமே அப்படின்னு அப்படியே செட்டியார். சின்ன பையனுக்கு என்ன தெரியும் செட்டியார், அப்படி சுவிட்ச் ஆஃப் பண்ணுவோம் செட்டியார் உசாராய். அதுக்கு பிறகு அதில் ஜேர்னி பண்ண மாட்டாங்க, உசாரான எஸ்கேப். இவங்க அப்படியே பேக் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் டென்ஷன் ஆகி பில்டர் டென்ஷன் ஆகி பார்த்துட்டு கடைசியாக ஃபோன் சுவிட்ச் ஆஃப். வடக்கன் டீம் எஸ்கேப். ஃப்ளைட்டில் போயிருக்கும். அது நேராக போய் அங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. சைபர் கிரைம் மணி லாண்டரியில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. 30 லட்ச ரூபா ஆகிட்டுல, பரவாயில்ல, அந்த காவல்துறைக்கு நன்றி சொல்லணும். நேராக போனோன்னா மத்திய பிரதேஷ் போயிட்டாங்க. மத்திய பிரதேஷ் ஃபாலோ பண்ணி பரவாயில்ல, எந்த நெட்வொர்க்கும் அவங்கள்ட்ட இல்லாமல் தேடி போயிட்டுருக்காங்க. அதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம் தான். அதெல்லாம் எக்ஸ்பெக்டாக வந்துட்டாங்க போலீஸு. ஒரு சில இந்த லாக்அப் டெத்துகளை தவிர்த்துட்டா போலீஸுக்கு நம்ம என்ன விரோதியா என்ன, தேடி ஈடி மத்திய பிரதேஷ் போயிட்டாங்க. மத்திய பிரதேஷ் போனால் அங்கேயும் இல்லை, அங்கேருந்து ஜார்க்கண்டும் போயிருக்காங்க. ஆனால் நான் வேறு யாரும் டயர்டாக இருப்பாங்க போலீஸு. போயோ உடையவே அலையிறதுன்னு. பரவாயில்ல, 30 லட்ச ரூபா விட்டவர் இவர் செலவு பண்ண தயாராக தானே ஆயிருப்பார். வழி இல்லை. ஜார்க்கண்டு போயிருக்காங்க. ஜார்க்கண்ட்லேருந்து அடுத்தது நேராக அங்கேயும் இல்லை, பீகாரில் பாட்னா, அங்கே வந்துட்டாங்க. லாக் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி கொண்டு வந்தால் அதான் தெரியுது விஷயம். இவனு வெறும் 30 லட்ச ரூபாயெல்லாம் ஸ்கேம் பண்ணலை, ஒரு 100-200 கோடி பண்ணியிருப்பாங்க. ஒரு ஐடி கம்பெனியே கட்டியிருக்கானுலாம். ஒரு ஐடி கம்பெனி எவ்வளோ பெருசு வேணும், குறைந்தபட்சம் ஒரு முதலீடு சொல்லுங்களேன், ஒரு 50 கோடி, கம்மி வேணும். இதுக்கே எத்தனை லட்சம் செலவாகும் சார்? அதில் 4 டிபார்ட்மெண்ட் வேற போட்டு அதுக்கு ஒருத்தருக்கும் ஹெட் வேற சார். இதில் திருடுவது எப்படி, ஆன்லைனில் மோசடி செய்வது எப்படி, இதை ஆராய்ச்சியே பண்ணியிருக்கானோம்மா. பெரிய ஆராய்ச்சி. இந்த இந்த கணிப்பொறியெல்லாம் ஒரு காலத்தில் என்ன ஆக போகுதுன்னே தெரியல பாருங்களேன். ஃபுல்லாகவே ரிசர்ச் பண்ண வச்சுருக்காங்க, எப்படியெல்லாம் ஸ்கேம் பண்ணலாங்கிறது. எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கணும், அத்தனை பேருக்கும் வெளில சொல்லக்கூடாது. எவ்வளோ கான்ஃபிடென்ட் வேணும். ஐடியாவை எடுத்துகிட்டு அவன் போய் வடக்கடிச்சு வேறு இடத்துல இறங்கிட்டான்னு என்ன பண்ணுறது. எல்லாரையும் நம்ப வச்சு பிஸ்னஸ் பண்ணி அப்புறம் பார்த்தாக்க இவனுங்க அப்புறம் தான் சில விஷயங்கள் போலீஸார் இப்போ சொல்கிறாங்க. எந்த கேஜெட்டையுமே அவனுங்க அதிகபட்சம் 3 மாதத்துக்கு மேலே யூஸ் பண்ணவே மாட்டாங்களாம். 3 மாதத்தோடு டெஸ்ட்ராய் பண்ணுறது. அது போக இன்னொரு கேஜெட்டில், ஒரு லேப்டாப்பில் இதுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் இந்த செல்லுக்குள்ளே இருக்குது, மறைஞ்சிருக்கு. இன்னொரு கேஜெட்டை பார்க்கக்குள்ள அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 500-600 பேர் டேட்டா இருக்குது. 5400 எடிட்டர், 5600-400 பேருக்கு டேட்டா, 5000 பேருக்கு மேலே டேட்டா இருந்திருக்கு. அது எவ்வளோ பேரை சீட் பண்ணலான்னு. இப்போ நம்மள்ட்ட பேசி என்னமா போகுது, வடக்கன் டீம்லாம் நம்மள்ட்ட அம்மா சொல்லி தராது. அந்த பில்டரு, இந்த மாதிரி லைனில் உள்ளவங்க, சிமெண்ட் வாண்டடு, சிமெண்ட்லாம் 1 டன்னு 2 டன்னுலாம் அவங்க பிக்கப் ஆக மாட்டாங்கம்மா. பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனங்களுக்கு தானே 30 லட்ச ரூபாய்க்கு கம்பி யாருமா எடுப்பா? ஒரு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க, எடுக்க மாட்டீங்க. ஆனால் இவங்க அவங்க டேட்டாலாம் எடுத்து வச்சுருக்காங்க. அப்போ அந்த டேட்டாவும் நம்ம வழியாக தானே கிடச்சிருக்கு. நம்ம தான் எந்த ஆப் வந்தாலும் ஓகே அளவு கொடுக்க வேண்டியது தான். அது எல்லாம் டேட்டா போயிட்டு தான் இருக்கும். ஏமா ஜிபே, கூகுள் பே, ஃபோன்பேவே சொல்கிறாங்கம்மா டேட்டா எடுக்கிறாங்கன்னு. சுந்தர் பிச்சை சொல்கிறார், என் டேட்டாவை நான் காணும்ட்டாங்கிறார் அவர். ஆதார் கார்டை கேட்டால் என் டேட்டாவை காணலாம், கையை உதறாங்களே. என்னம்மா அது எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு, நம்மளோட டேட்டா யாருக்கிட்டே இருக்குமா, ஃபுல் டீட்டெயில் இருக்குமா. நம்ம கை ரேகை, கண் ரேகை வரைக்கும் எல்லாம், கண் ரேலேருந்து கையிலேருந்து எல்லாம் இருக்குது வேற ஆள்கிட்ட. ஆதார் கார்டில் சொல்கிறேன். நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். நல்ல விஷயத்துக்கு இவனோள்கிட்ட போய் சேர்ந்தால் நம்ம என்ன வருது சார்? இந்த வடக்கு மோசடி கும்பல் 2019 கிட்டத்தட்ட 14 மாநிலங்கள் இந்த மாதிரி மோசடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களே சார். இல்லை, கோவிட் ப்ராஜெக்ட் தாம்மா. வீட்டில் உட்காந்து தனிமையில் இருந்து ஒரு திங்கிங்க பண்ண வேண்டியது தானே. கோவிட்ல இப்படி ஒரு ஐடியா சார். இந்த அளவுக்கு டெக்னாலஜி எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுது? அதுதான் பெரிய விஷயமா இருக்கு. ஏமா மூளை நல்ல விஷயத்துக்கு பயன்படுறத விட கெட்ட விஷயத்துக்கு மூளை அதிகமாக பயன்படும். ஒரு நாளைக்கு எதுக்கு தியானம்னு எதுக்கு சொல்கிறாங்க? கண்ணை மூடி உட்காந்து போகிறேன், நல்ல விஷயமே ஞாபகம் வராது. காலையிலேருந்து நடந்த கெட்ட விஷயங்கள் நினைவுகள் ஃபுல்லாக
அது மோதி நிற்கும். அது ஒரு நாள்லாம் நிற்காது. உனக்கு 1 மாதம் கூட ஆகலாம், ஞான சூன்யமானா ஒரு வருடம் கூட ஆகலாம். அதெல்லாம் மோதி கெட்ட நினைவுகள்லாம் மோதி நின்ன பிறகு ஒரு நியூட்ரலைஸாக ஒரு 10 நிமிஷம் இருக்கிறது பிறகு தியானம். மூளையோட கெப்பாசிட்டி அதுதான். நல்ல மெமரிஸே மூளையில் இருக்காது. சின்ன வயசுலேருந்து உங்கள் மெமரிஸை பாரு, நீ அடி வாங்கினது, உதவாங்கினது, உங்கள் அப்பாட்ட புட்டி போட்டது, காதை பிடிச்சி யாராவது திரி விட்டது, இதுதான் நினைப்பு இருக்கும். இது மூளையோட வேலையே அதுதான். டஸ்ட்பினை தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அது. அப்போ அவனுக்கு வந்து மூளை அப்படி வேலை செய்யுது. இது அதே 10% நல்ல மாதிரியாக வந்து இங்கே நம்மள்ட்ட தொழில் பண்ணலாம். நம்ம தொழில் செய்யலாமா? 10% 3% கம்மியாக கொடுத்தா கூட தொழில் நம்ம பண்ணுறது. சார் அப்படி இருந்தாலுமே இப்படி இத்தனை வருஷமா எப்படி எஸ்கேப் ஆகிட்டே இருந்திருக்காங்க? ஒரே கேஜெட்டை பயன்படுத்தினா தானே மாட்ட போகிறீங்க. வெவ்வேறு ட்ராக்கு இது ஒன் ஆஃப் தி ஆஸ்பெக்ட் ஆஃப் ஃப்ராடுமா இது? அவன் தான் ஆஃபீஸ் போட்டு ஐடி கம்பெனி போட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கானே. இது என்னென்ன செஞ்சுக்கிட்டே இல்லை வெளிநாட்டு எதுவும் பண்ணுறானா? இப்போ நம்ம போனது 30 லட்ச ரூபாய்க்கு போனாங்க. இன்னும் இங்கே அங்கங்கே சுற்றி பார்த்தா ஏமாந்தவன் பல பேர் வாயை திறந்துருக்க மாட்டான், பிளாக் பண்ணி வச்சுருந்துருப்பான், வாயை திறந்துருக்க மாட்டான். இன்னும் பாக்கி பேர் நம்ம பேசுகிறத கேட்டு போட்டு இன்னும் கொஞ்சம் பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்கள்ட்ட ரெக்கவரி எதுவும் பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்கணும். ரெக்கவரி பண்ணணும்ல, ப்ராப்பர்ட்டி ரெக்கவரி பண்ணணும். பண்ணாதானே உங்களுக்கு தெரியும். அதுட்டு சொல்ல வர்றேன் சார். வடக்கன்ஸோட மோசடி அதிகமாயிட்டே போதே சார். வடக்கன்ஸ் மோசடி மட்டுமா? கடகண்ணி எல்லாம் தான் வடக்கன்ஸ் கையில் தான் போயிட்டாமா. வடை போடுறாமா வடக்குன்னு. வடை நம்மளோட ட்ரெடிஷனல். தமிழ்நாட்டிலே இப்போ முக்காவாசி வடக்கன்ஸ் தான் சார் இருக்காங்க. திருப்பூர்லாம் ஃபுல்லாக வடக்கன்ஸ் தான். சென்னையில் வடக்கன்ஸ் எல்லாம் ஓட்டலே நடக்காது, போராட்டமே நடத்துகிறாங்க. வடக்கன் வேறு லெவலில் போயிட்டுருக்காமா. வடக்கனோட சிந்தனை பூராவே வேறு இடத்துக்கு போயிட்டு, வடக்கன் வராத ஒரு இடம் இப்போ டாஸ்மார்க், அதுவும் வந்து வர ஆரம்பிச்சிட்டான் வடக்கன். அவனும் அந்த மாதிரி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் மணி மைண்ட் எடுத்தாமா. முடிவெற்ற கடையிலேருந்து எல்லாத்துலேயும் தான் இருக்கானே. ஸ்பாவிலேருந்து முடிவெற்ற கடையிலேருந்து எல்லாத்துலேயும் வடக்கன்ஸ் தான். மூளை தொழிலில் வராமல் இருந்தான். பேங்க்கில் இப்போ பேங்க்லேயே வந்துட்டான். பேங்க்லேயே தான் வடக்கன்ஸ் வந்துட்டாங்க. ரயில்வேல முடிஞ்ச ஜல்லி கொட்டுற வேலை கேட் கீப்பர் இருந்தான். இப்போ ஹையர் அஃபிஷியல் எல்லா டோக்கனும் வடக்கன்ஸ் வந்துட்டான். நம்ம வேலை தேடி போகலங்கிறது தான் உண்மை. கசந்தாலும் சில உண்மைகள் நம்ம அதை தேடி போகல. இப்போ எத்தனை பேருக்கு ஜாப் வேகன்சி இப்போ ரயில்வேல அறிவிச்சிருக்கிறது தெரியும் சொல்லுங்கள்? இப்போ தெரிஞ்சாலும் அதை யாரும் கண்டுக்கிறது இல்லை, போடுறதே கிடையாது. நம்ம அப்ளிகேஷன் போடுறதே இல்லை. ஏமா இந்த போஸ்டர்ல எல்லாம் அப்ளிகேஷன் போட்டாலே வேலை கிடைக்கிற டிபார்ட்மெண்ட்டே இருக்குப்பா. சும்மா அப்ளிகேஷன் போட்டாலே போதும் வேலை கிடைக்கும். ஒரு 3 லட்ச ரூபா பெண்களுக்கு லோன் தர்றாங்க மத்திய அரசில். ரிசர்வ் பேங்க்கில் கொடுத்து உங்கள் நேஷனலைஸ் பேங்க்கில் போய் பெண்கள் உங்கள் வீட்டு இது ஆதார் கார்டு பேன் கார்டெல்லாம் கொடுத்து உங்கள் மேரேஜுக்கு பர்டிகுலர்ஸ் கொடுத்து உங்கள் கணவருடைய மாத வருமானத்துக்கு சான்று வாங்கி கொடுத்தீங்கன்னா 3 லட்ச ரூபா தர்றாங்க. வீட்டில் ஊறுகாய் செய்கிறதுலேருந்து ஆரம்பிக்குது இந்த ப்ராஜெக்ட். தொழில் தொடங்க 2 லட்சம் திருப்பி கட்டினா போதும் பையன். 1 லட்சம் மானியம். இது யாருக்கு தெரியுது? ஒரு சிலருக்கு தான் தெரியுது. ஒரு சிலரில் இது யதார்த்தமாக பார்த்தா நான் சொல்கிறேன். நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ்லேயே நிறைய சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் பிளான்ஸ் எல்லாம் இருக்குது. நமக்கு அது ரீச் ஆகவே இல்லைம்மா. நம்ம டோட்டலாகவே ரீச் ஆகலை. அவனுக்கு வந்து அது ரீச் ஆகிட்டது. அவன் ரீச் ஆகி வந்து தமிழை கற்றுக்கிறாமா அவன். நம்ம இப்போ ஹிந்தி கற்றுக்க வேண்டாம் நான் அவன் போராடலை. தேவைப்படும் போது கற்றுக்கும். இப்போ தேவைப்பட்டால் கற்றுக்குங்க. அதில் என்ன இருக்குது தப்பு? எம்மொழி பாரதியார் சொன்னால் 18 மொழி எனக்கு தெரியும்டா. எனக்கு எல்லாம் தமிழ் மொழி சுவையானதுன்னா. எனக்கு எங்கள் அம்மா, எங்கள் பெரியம்மா, எங்கள் அத்தை, எங்கள் அக்கா, எங்கள் எல்லாரையும் பிடிக்கும். ஒன்று விட்டு அக்கா எல்லாரையும் பிடிக்கும். ஆனால் என் அம்மாவை போல் சிறந்தவள் இல்லை. அவ்வளோதான் என்னுடைய கருத்து. அதுமாரி தான் எல்லா மொழியும் எனக்கு. அக்கா, பெரியம்மா, சின்னம்மா, நாத்தனா, ஓப்படியாக இருக்கட்டும். என் அம்மா எனக்கு தாய்மொழியாக இருக்கட்டும். தாய்மொழியை கற்றுக்கங்க, மற்ற மொழி கற்றுக்குங்க. இதோட தப்பு இல்லைங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சார், சொசைட்டியில் இவ்வளோ ஸ்கேம் நடக்கிறது தெரிஞ்சும் இப்படி போய் பாதிக்கப்படுறாங்களே சார். நல்லதாக ஒரு விஷயம் இருக்குமா? நம்ம ஏழை எளியவங்க ஸ்கேமில் மாட்டுறதில்லை. நம்மகிட்ட ஒன்றும் இல்லை. காசு வச்சுட்டு இருக்கவங்க. எங்கள் ஊரில் ஒரு பெரிய சீட்டு கம்பெனி போய் போயிட்டாங்கம்மா. பெரிய கம்பெனிமா, சாதாரண அசைக்க முடியாத ஒரு சாம்ராஜ்யம். எங்கள் ஊரில் எந்த கிரிக்கெட் நல்லது கெட்டதுனால அவங்க தான் டொனேட் பண்ணுவாங்க வள்ளுவர் சீட் பண்ணிட்டுன்னு. அந்த அளவுக்கு அவங்களெல்லாம் ஒரு பிற்காலத்தில் பார்த்து ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு எனக்கு. பெயிண்ட் வேலைக்கெல்லாம் போயிட்டு இருந்தாங்க. எனக்கு சங்கடமாக இருந்துச்சு. அப்போ எல்லோரும் பணத்தை விட்டாங்க. அப்போ எல்லோரும் பேசிட்டு என்ன தெரியுமா? இப்போ உன் பேர் என்ன? கனிமொழி. கனிமொழிக்கு 12 லட்ச ரூபா நட்டோம். ஓ வக்கீல், உனக்கு எவ்வளோ நட்டோம்? நமக்கு 11 லட்சம் தான். அவனோட மன திருப்தியை பாரு. என்னை விட அவளுக்கு 1 லட்சம் கூட போயிட்டுன்னு நம்ம மனசை எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க பாரு. அது எங்கள் குடும்பத்துலலாம் 1 ரூபாவோட நட்டமாகல. ஏன்னா எங்கள் தாத்தா அப்பையிலேருந்து ராமசாமி ஆசிரியர் இந்த சீட்டு, இந்த டப்ளிங் இதெல்லாம் அவர் நம்ப மாட்டார். ஏன்டா தேவையில்லாமல் ஓடிப்புவான்டா. இந்த சீட்டெல்லாம் இப்போ வரைக்கும் போட்டு ஏமாந்துட்டு போய் இன்னைக்கு வரைக்கும் சீட்டு ஏமாத்தா இருக்குது. தீபாவளி பண்டிகை ஏமாத்தா இருக்குது. எல்லாம் ஏமாத்தம், எல்லாத்துலேயும் ஏமாத்தா இருக்குது. செத்த பிறகு இன்சூரன்ஸ் பணம் வருங்கிறது நம்பிக்கை. வரலன்னா என்ன பண்ணுறது? யாரை போய் கேட்குறது? நம்பிக்கை தான். எல்லாம் நம்பிக்கையில் வாழ்கிறோம். நம்பிக்கையில் தான் மொபைல் யூஸ் பண்ணுறோம்.
மொபைலில் ஸ்க்ரீன் ரெக்கார்டரு, அங்கிட்ட ஆடியோ ரெக்கார்டரு, இங்கிட்ட வீடியோ ரெக்கார்டரு, நம்ம உட்காந்துருக்குது எல்லாம் தான் ரெக்கார்ட் ஆகுது. எல்லாம் ஒரு நம்பிக்கை தாம்மா, நம்பி தான் எல்லாம் இருக்க வேண்டியது இருக்குது. ஆனால் வடக்கன் டீம் வந்து செஞ்சுட்டு எஸ்கேப் ஆகிறது ஒரு டகா. இன்னும் வந்து அவன் வந்து வடக்கன் வந்து இங்கே வந்து நிறைய பேர் ஜெயிலே கொலை கேஸ்லேயே இருக்காமா. நமக்கு மொழி தெரியல கொலை பண்ண கூப்பிட்றதுக்கு, இல்லைன்னா அவனையும் கூப்பிட்டு வச்சு கொலை பண்ண வச்சுருவாங்க பேசி ஈஸி. ஏன்னா அவன் என்ன சொல்கிறான்னு நமக்கு புரிஞ்சாதானே, காசுக்காக தானே எல்லாமே பண்ணிட்டு காசுக்காக. ஏன்னா அங்கே இருக்க சூழ்நிலை அப்படிமா, வறுமைமா, எந்த விதமான. நம்ம ஊர்லேருந்து எத்தனை பேர் வடநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டாங்க, இல்லை சிக்கிம் மணிப்பூர் எங்கேயாவது வேலைக்கு போயிருக்கீங்களா? இல்லை சுற்றுலாவுக்கு வேணால் போயிருக்கோம். அதுவும் பகல்காமில் சிட்டுன்னு அடித்த பிறகு அது யாரும் கிளம்புறதில்ல. என் டிக்கெட்டெல்லாம் கேன்சல் பண்ணி எஸ்கேப் பண்ணலாம். எங்கள் ஆஃபீஸோடு போகிறதுக்கு இருந்தோம், அதோட அட்டா கூட நல்லதாக போச்சு. செலவும் மிச்சம் உயிரும் மிச்சம். நாங்கள் போகிறதா இருந்தோம், எங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாம் போகிறதா இருந்தோம், 10 பேர் வருது. அதனால் வடக்கனை வந்து நம்ம வெறுக்க வேண்டியதில்லை. யார் வேணுமோ இங்கே வரட்டும் வாழட்டும் பிழைக்கட்டும். ஆனால் இந்த மாதிரி ஸ்கேமெல்லாம் பண்ணி நம்ம நாட்டை சூறையாடுறது இது பிலோ லெவலில் வந்து அவங்க இறங்கிட்டாங்க. முதல்ல பேங்க் ஆஃபீஸர்னு சொல்லி 1000 5000 பிடுங்கிறது, ஆன்லைன் அரெஸ்ட்டுன்னு சொல்லி காசு பிடுங்கிறது, எல்லாம் பண்ணி பார்த்துட்டானுங்க. எல்லாம் கம்மி காசு, எல்லாம் பல்க் கம்பெனியாக ஆரம்பித்து அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. கோடி கணக்கில் ஏமாற்றவர்கள் இருப்பார்கள். நம்ம தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏமாறாமல் நல்லா பேசுகிறவங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கவங்க, சென்ட் வாசம் அடிக்கிறவங்கலாம் நல்லவங்கிற வாழைப்பழம் மாதிரி பேசுகிறவங்க. ஆமாம், அது வாழைப்பழம் மாதிரி பேசுகிறவங்க அந்த மனப்போக்கே நம்ம மாற்றிக்கணும். அவங்களையெல்லாம் வந்து ஒரு மாதிரியாகவும் கொஞ்சம் அழுக்காகவும் கொஞ்சம் ரெக்கடாகவும் பேசுகிறவங்கள ஒரு மாதிரியாகவும் பார்க்குறாங்க. இப்போ எனக்கே தெரியுமா, என்னுடைய பேச்சே எனக்கு தெரியும். நான் கொஞ்சம் ஓப்பனாக பேசிடுவேன், அவ்வளோதான். செட் ஆகாதுங்க பாருங்க அப்படின்ட்டுருவேன். எடுத்தடுப்புலேயே சொல்லிடுவேன், நமக்கு இதெல்லாம் ஆகாது. வடக்கன் டீம்லாம் நம்மள்ட்ட வரவே முடியாது, தெக்கன் டீமே தான் நம்மள்ட்ட பேச மாட்டேது. நான் வைங்க வேலைக்கு ஆகாதுங்க அப்படின்ட்டுருவேன். எது கூப்பிட்டாலும் போக மாட்டேன், சீட்டு எது கூப்பிட்டாலும் மாட்டேன். அந்த ஆட்டத்துக்கு நான் வரமாட்டேன், நான் பார்த்துக்கிறேன். இந்த லாட்ரி சீட்டு விளையாடுறது, கேரளாவில் போய் லாட்ரி வாங்குவாங்க டூர் போகல. உண்மையாக சொல்கிறேன், கடவுளை போய் நான் வாங்கலை. எனக்கு அப்படி ஒரு அதிர்ஷ்டமும் இருக்க போகிறதில்ல, எனக்கு அப்படி ஒரு அதிர்ஷ்டமும் தேவையில்லை. 100 பேர் தாலி எடுத்து நீங்கள் எனக்கு காசு தர வேண்டாம். உண்மையாக வாங்கலை. என் கூட டூர் வந்த நண்பர்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, நான் வாங்கலை. எல்லோரும் வாங்கினாங்க, நான் கார் நிறுத்தணும் வேன் நிறுத்தணும் வாங்கணும், நான் வாங்கலை. இல்லை எல்லாம் கம்பல் பண்ணாங்க. ஒரு தவறி கூட ஒன்று விழுந்துடும், இடம் ஒரு சீட்டுங்க. பல பேர் வைத்திருச்ச காசு இது, எதுக்கு எனக்கு வேண்டாம். அப்படி அதிர்ஷ்டமே தேவையில்லை. எதுக்கு நம்புறீங்க அதெல்லாம் போய் ரேஸ் ஓடுறதுக்கு? குதிரை ரேஸா? எல்லார் தாலியும் எடுத்து நமக்கு நம்ம வீட்டு உழ வைக்க வேண்டாம். எந்த அதிர்ஷ்டமும் நமக்கு வேண்டாம். எந்த பொருளும் மார்க்கெட்டில் விலை கம்மி கொடுக்க முடியாது. எல்லாத்துலேயும் கூகுளில் ரேட் இருக்குது, ரேட் ஆஃப் ப்ரைஸ் இருக்குது. எந்த பொருள், இந்த கேமராவோட ரேட்டு வேணுமா, ஃபோட்டோ பிடிச்சா கேமரா ரேட்டு சொல்லுது. ஸோ நீங்கள் போய் ஏமாற வேண்டாம். இதுலையும் அள்ளி விளம்பரம் அள்ளி தள்ளுறாங்க. இன்ஸ்டா பிரபலங்கள் ஒரு பக்கம், வடக்கனை விட இவங்கள ஒரு வாட்டி தொலைச்சி கட்டணும். அது நீ இன்னும் பேட்டி எடுக்காம இன்னும் ஸ்கேமா இருக்கு சார். அள்ளி விடுதுங்க. வடக்கன் ஒரு பக்கம் ஸ்கேம்னா, இன்ஃப்ளூயன்சர் பயங்கரமான. ஐயோ, இது நம்பர் மாதிரி வேற இருக்கா? தெக்கன் டீம் ஆயிட்டு நம்ம டீம். தமிழ் நம்ம பார்த்த மூஞ்சி ஓ மூஞ்சி என் மூஞ்சி மாதிரி இருக்கு. நம்ம டீம் எல்லாம் நமக்குள்ளே பூஞ்சி நம்புற மாதிரி இருக்குது. இவர் தெரியுமா? இப்போ நான் ஒரு கடையை போய் ப்ரப்போஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வியாபாரம் ஓடும், எனக்கு தெரியாது. ஏன்னா இவ்வளோ நாள் நான் யூடியூப்பில் பேசுகிறேன். மக்களோட மக்களாக செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. நான் மக்களோட மக்களாகவே நிற்கிறேன். நான் இது வரைக்கும் தவறாக யாரையும் பேசுனது கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் நான் பேசுனது கிடையாது, எந்த டிவிலையும் பேசுனது கிடையாது. அப்போ நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன்னா அது நான் நம்பகத்தன்மை இருக்கும். சரி அவரே சொல்லியிருக்காருடா அப்படின்னு, அது கூட நான் செய்யாமல் இருக்கேன். எனக்கு விளம்பர ஆஃபர் வராமல் இல்லை, நமக்கு தேவையில்லாது. நான் என்ன இது பொம்மையா, ஷோகேஜ் பொம்மையா? நான் பண்ணவும் கூடாது. நல்ல விஷயம் இருக்குன்னா சட்ட ரீதியாக அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணலாம். வேலை வாய்ப்பை பற்றி உடனே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். போய் பார்த்துக்கோ, அப்ளிகேஷனை போடு. வேலை கிடைக்குதுன்னு சொல்லக்கூடாது. அங்கே எவ்வளோ கமிஷன் வாங்கிட்டு என்ன கோத்துட்டு போயிடுவான். அப்ளிகேஷனை போடு, அவ்வளோதான் சொல்லலாம். அதுக்கு மேலே எனக்கு என்ன தெரியும்? இதுதான் நம்மளால் முடியும், அதுதான் நான் செய்கிறேனும் கூட. மற்றபடி அதை தாண்டி போகிறது கிடையாது. பட் இந்த இன்ஃப்ளூயன்சர்கள் அவங்க பின்விளைவுகள் என்னென்னே தெரியாமல் அள்ளி விட்றாங்க. ஆனால் என்ன நல்லதுக்கு அதெல்லாம். அதனால் வடக்கன்ஸ் உங்கள் வேலைகளை கொஞ்சம் குறைச்சிக்கங்க, நிறுத்திக்கங்க. தமிழ்நாட்டு போலீஸ் ரொம்ப பயங்கரமானவங்க. ஏற்கனவே ஈரானியர்களை சுட்டாங்கல்ல, அந்த மாதிரிலாம் டப்புன்னு இறங்கக்கூடியவர்கள். நீங்கள் ரொம்ப வடக்கா நினச்சிக்கிட்டீங்க, தெக்க வந்துடாதீங்க. இங்கே எல்லாம் துப்பாக்கியெல்லாம் ரோல் பண்ணி டப்புன்னு அடிச்சு விட்ருவாங்க. அப்புறம் அதுக்கெல்லாம் பொறுத்துக்க யோசிக்கவே மாட்டாங்க நம்ம போலீஸு. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே செயல்படுங்க. நன்றிங்க சார். வடக்கு நண்பர்கள் செய்கிற மோசடிகள் பற்றி ஒரு சரியான புரிதல் கொடுத்துருந்தீங்க. தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி.
அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். ஜார்ஜ் தாமஸ் ராணுவ நினைவுகள் மற்றும் போர்க்கலை 2 நூல்கள் வெளியீட்டு விழா. இடம் அன்பகம். நேரம் காலை 10 மணி, ஜூலை 20ஆம் தேதி. மதிய உணவு உண்டு. நுழைவு கட்டணம் ரூபாய் 100. இன்றே முன்பதிவு செய்யுங்கள்.